வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை உங்கள்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்னொரு கார்டு தேவைப்படுதுன்னா அது ஆன்லைன் மூலமாக நீங்களே எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் உங்கள் கூகுளில் tnpds.government.in இந்த வெப்சைட் அடிச்சிங்கன்னா வெப்சைட் வரும். இதில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ரைட் சைடில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு கேட்கும். அதில் உங்களுடைய மொபைல் எண் நீங்கள் கொடுக்கணும். ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணிடுறீங்களோ அது தான் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த டூப்ளிகேட் ஐடி கார்டு டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு எடுக்கிறதுக்கு 50 ரூபா பணம் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துன்னு அது ஃபஸ்ட்டு முடிக்க சொல்கிறாங்க. அதை நாம் இப்போ பணம் செலுத்துகிறோம். இதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பேஜுக்கு போனதும் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் குடும்பத் தலைவர் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் நேம் ஆஃப் த கார்டில் கேட்குறாங்க, அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு நம்பர் கொடுக்கணும். அதுக்கு கீழே என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணிடணும். அதுக்கு கீழே அமௌண்ட் எவ்வளோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிமார்க்ஸில் காரணத்துக்காக நம்ம வேறு கார்டு எடுக்கிறோமோ அதை குறிப்பிடணும். நேம் மாற்றிருக்கோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இல்லை காணாமல் போச்சு அப்படிங்கிறது அது குறிப்பிடணும். அது கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் 2 வாட்டி டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். இந்த மொபைல் நம்பரை பொறுத்தளவில் நீங்கள் எது ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கொடுக்கணும். உங்கள் டீட்டெயிலெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 50 ரூபா இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்காக நீங்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தினு இது யூபிஐ மூலமாக நம்ம இப்போ காட்டுறோம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு அடுத்து நகல் குடும்ப அட்டை கார்டு அச்சிடுவது இருக்கும், அதை தொடர அப்படின்ட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டும். இதில் மறுபதிப்பு கோரிக்கைகள் எதற்காகன்னு கேட்குது. அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன காரணமோ அது கொடுக்கலாம். டேட்டு மாற்றிருக்கோம், பேர் நேம் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த ரெசிப்ட் நம்பர் காப்பி பண்ணிவிட்டு கீழே கட்டணம் செலுத்திய குறிப்பு விவரங்களில் அந்த குறிப்பு எண் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு எந்த தேதியில் பணம் கட்டணுமோ அந்த தேதி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்சுங்கிற ஃபைலில் அந்த ரெசிப்ட் சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல அது அட்டாச் பண்ணிக்கிட்டு தொடர சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதிவாயிடும். நகல் மின்னணு குடும்ப அட்டை இந்த மெத்தட் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா இந்த மெத்தடில் விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.